ஏங்க வண்டியை கொண்டு பார்க் பண்ணிட்டீங்களா? ஆமாடே. ஏன் சொல்லு. இல்ல, இந்த கடையில இருந்து ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே நடப்போமா? ஓஹோ, அதானே பார்த்தேன். வசந்தி காரியம் இல்லாம ஒரு கடைக்கு முன்னாடி நிக்க மாட்டாளே நீ. ம் ஏங்க கல்யாணம் ஆன புதுசில் நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போனது, அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது சேர்ந்து போயிருக்கோமா சொல்லுங்களா? ஏண்டி உன்னை நான் போன மாசம் ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் கூட்டிட்டு போனது மட்டும் சேர்ந்து போன மாதிரி இல்லையோ? கூட்டிட்டு போனீங்க தான், இருந்தாலும் சொல்லிங்க. ஷியானாவும் கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நீ அவளை அவங்க கூட அனுப்பி வச்சுட்டா. அதான் சொன்னேன் இல்லைங்க, நான் நட்ட அனுப்பி வச்சேன். அவளாதான் சித்தப்பாயிட்டு போறேன்னு சொன்னா. சொன்னாலும் நீ அனுப்பி வச்சியோ, யாரு கண்டா? வா, டீ மட்டும் போதுமா எப்படி? டீ மட்டும் குடிச்சா நல்லா இருக்காதுங்க, ஏதாவது கடிச்சிக்க சைடிச்சுன்னு சொல்லுங்களா? என்ன வசந்தி அக்கா வீட்டுக்காரர் இங்க நிக்கவ? சரி சொல்லி. வர்க்கீஸ், வா வர்க்கீஸ். ஏன்னா இந்த நேரம் இங்க? இப்பதாக்கா வேலை முடிஞ்சு இனிதான் வீட்டுக்கு போனோம். அதான் உங்க 2 பேரையும் பார்த்த உடனே வந்தேன். ஏன்னா நீங்க சும்மாடே, கொஞ்சம் சாதனம் வாங்கணும்னு சொன்னா, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். ஆ சரிண்ணா, சரி. அப்ப நான் கிளம்பி இங்க பார்த்தோன்னு தான் என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். வா, டீயை குடிச்சிட்டு போலாம். இல்லண்ணா வேண்டாம், நீங்க குடிங்க. இருடே, ஒரு டீ தானே குடிச்சுக்கிட்டு போலாம். பரவாயில்லண்ணா, நீங்க குடிங்க. சரி வர்க்கீஸ், அப்ப நீ கிளம்பு. சரிக்கா. ஏங்க நாகர்கோயிலுக்கு நம்ம வந்தா கூட யாராவது தெரிஞ்சவே இருக்கவோ பத்தியெல்லாம். எடி, நாகர்கோயிலும் மட்டும் இல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்துல நீ எங்க போனாலும் நமக்கு தெரிஞ்ச யாராவது இருந்துகிட்டே தான் இருப்பவ. ஏன்? இல்ல கேட்டேன். நீ வெட்டியே வாங்குங்க போங்க. எத்தனை நாள் நகைச்சீட்டுக்கு ரூபா கட்டதுக்கு வந்திருப்போம். யாரெல்லாம் நம்மளை பார்த்தாவளோ என்னமோ. ஒருத்தருக்கு கண்ணு படாம எங்கேயுமே போக முடியலையே. டீ குடிச்சாச்சு இல்லையா? போமா எப்படி? போலாங்க, வாங்க. ஏன், வேற எதுவும் வேணுமா எப்படி? சொல்லு. இல்லங்க வேண்டாம், நம்ம வேற கடை பார்க்கலாம் வாங்க. ஏதோ ஒரு பிளானோட தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அப்படிதானே? பிளான் இல்ல, ஒன்றும் இல்ல. வாங்க. ஆனா எங்க நீங்க என்னை கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? ஏன், உன்னை இதுவரை எங்கேயும் கூட்டு பார்த்த மாதிரி பேசாதேன்னு அப்பதான் சொன்னேன். இல்லங்க, பரவாயில்ல, உங்களுக்கு எவன் நல்லதான் பாசங்க. கூட்டணும் கூட்டு வந்துட்டீங்களே. எடி, போன மாசம் சம்பள பைசா இந்த மாசம் லேட்டா தான் ஏறச்சு. சம்பள பைசா என் கையில இருக்கு, அதுதான் கூட்டிட்டு வந்தேன். வீட்டுல வச்சு சொல்லவே இல்ல. இருக்கட்டு, நாளை ஏடிஎம்ல எடுக்கலாம். வா. ஏன், இந்த கடையை கண்டோன்னு நின்னுட்டா? இங்க என்ன இருக்கு பார்த்தீங்களா? அதான் எழுதி போட்டிருக்கேன் இல்லையா, டவுன் டவுன் டீ ரூம்னு. இதுவும் டீ கடை தான். ஏன்? இல்ல, இந்த கடையில என்ன டேஸ்ட் இருக்குமோன்னு யோசிச்சேன். இப்பதான் டீ குடிச்சா உடனே வா. சரி டீ வேண்டாம். வீட்டுக்கு தேவையான சாதனம் எல்லாம் கொஞ்சம் போல வாங்கணும், பார்த்துக்கிடுங்க. வா, அப்ப ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போமா? சரிங்க, சரி எல்லாம் கொஞ்சம் வாங்குறா போதுங்க. ஏன், வீட்டுல வேற சாதனம் இருந்தா எப்படி? அதான் செல்வா இழுவைய கூட்டிட்டு போயிருக்கான்ல, அவன்கிட்ட கொஞ்சம் போல வாங்கி கேட்டுறீங்களா, அதை வச்சு சமாளிக்கலாம். வாங்கிட்ட தான் கேக்கேன், வீட்டுல வேற சாதனம் இருக்கா எப்படின்னு. இந்த மாசத்துல இன்னும் கொஞ்ச நாள் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இருக்கு அத்தியாவசிய தேவையானது மட்டும் வாங்குவோங்க, சரியா? சரி, ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கா. வா. ஏங்க அண்ணா ரெகுலர் சூப்பர் மார்க்கெட்டு அங்க போமா? சரி வா, எங்கேயாவது போவோம். ஈவினிங் வந்த மழையை பார்த்தா இன்னைக்கு நிக்கவே செய்யாது, ஃபுல்லா பெஞ்சிட்டு தான் இருக்கேன்னு நினைச்சேக்கா. எப்படியே நின்னுட்டு பாருங்க. ஆமா கீதா, அப்படியே கருத்துக்கிட்டு வந்துச்சு. நானும் அப்படிதான் நினைச்சேன் பாத்துக்க. எனக்கு இதுல வேற இன்னொரு பயம். எங்க மழை பெஞ்சாதான் எனக்கு லட்சுமிக்கும் ஆவாதே, உடனே சண்டை வந்துடுது. அதையும் யோசிச்சு ஒரு பயமா தான் இருந்துச்சு. நல்ல நேரம் மழை நின்று போச்சு. இந்த தடவைலாம் தண்ணி வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா அவகிட்ட கேட்டுக்கணும் பாத்துக்க. நல்ல நேரம் அவளுக்கு நினைக்கி, அதான் மழைக்கே பொறுக்காம நின்று போச்சு. ஆமாக்கா. ஆமா, கிளம்பி போனாலுவ இன்னும் ஒருத்திலையும் காணல. வசந்தி அக்காவது சொன்னாவ, யாராவது வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லணும். உமாவும் செல்வமும் அப்பவே போனாவ, இன்னும் காணல இல்லையா? இல்ல கீதா, இன்னும் வந்த மாதிரி இல்ல. ஒரு வர லேட் ஆகுமோ என்னமோ. எங்க போனாவ எடுத்தா நமக்கு தெரியாது இல்லையா? ஆமாக்கா, எங்க போனாவளோ. ஆனா வசந்திக்கு பிள்ளையே அவைய கூட்டிட்டு தான் போனாவோ, பாத்துக்கிடுங்க. ஒருவேளை எங்க போயிருப்பான்னு தெரியலையே.
ஒருவேளை உமாவுக்கு அம்மைக்கு வீட்டுக்கு தான் போயிருப்பாவளோ. உமாளுக்கு அம்மைக்கு வீட்டுக்கு போனாலும் அந்த ஷியானாவை எதுக்கு கூட்டிட்டு போனாவ? அவளை கூட்டிட்டு போக தேவையில்லைல்ல. பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பாவளா இருக்கும். எங்கேயும் போயிட்டு வரட்டிக்குதா, நமக்கு என்னத்துக்கு விடு. இல்லக்கா, இவ்வளோ 2 நாள் சேர்ந்து போனாதான் ஊர் உலகத்துக்கு ஏதாவது தெரிஞ்சு நீ ஆளுக்கு தனித்தனியாக தானே போனாளுவ. அதான் ஒரே கியூரியாசிட்டியா இருக்கு, எங்க போனாலோ எதுக்கு போனாலோ. நீ வேணா செல்வாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்க வேண்டியதா நிக்கிதா? செல்வா சொல்ல மாட்டானா எப்படி? செல்வாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன்க்கா, பண்ணாமலாம் இல்லை பார்த்துடுங்க, அவன் எடுக்க மாட்டேங்கிறான். இதெல்லாம் எவ்வளவு பட்டாலும் திருந்தாத்தது. நம்ம என்னத்த சொல்ல முடியும்? என்ன ஃபாத்திமாக்கா யோசிக்கிறீங்க? இல்ல கீதா, உன்கிட்ட சொல்லாமலும் நீ ஃபோன் அடிச்சு கூட எடுக்காமல இருக்கான்னு சொல்லியா, அதான் எங்க போன அவ்வளோன்னு யோசிக்கேன். அவன் தனியாலாம் போயிருந்தானா கண்டிப்பா என் காலை அட்டன் பண்ணிருப்பான். கூட உமா இருப்பா இல்லையா, அதனால தான் அவன் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான். எங்க போறாலும் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். அவன் வாதுற காட்டதான் எப்படியும் வசந்தி வந்து பெருமைக்காவது பீத்திட்டு திரிவேன், நாங்க அங்க போனோம் இங்க போனோன்னு. அப்ப தெரிஞ்சிட போகுது எப்படி. நல்ல ஐடியா தானே உமா? உமாவா? ஐயோ சாரி கீதா, வாயில் அப்படி வந்துட்டு. ஏன் புஷ்பா, ஏன் அவளுக்கு மனசு நோக்கடிக்கிற மாதிரி பேசியா? அவளுக்கு ஏன் உமாளுக்கு பேர சொன்னா பிடிச்சாது? நீ ஏன் திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கா? யாத்தியா அப்படியா? ஐயோ கீதா சாரி கீதா, வாயில தெரியாம வந்துட்டு. இட்ஸ் ஓகே, இனி வராம பாத்துக்கோங்க. பேசுற வார்த்தையை பார்த்து பேசணும் பாத்துக்க கீதா. அவளுக்கு மனசுல எப்போ உமா உமா உமான்ல வருது. பாத்திமா போதும், சின்ன கேப் கிடைச்சா உடனே உள்ள புகுந்து ரொம்ப ஆடாதன்னா போதும். கீதாவுக்கு என்ன பத்தி தெரியும். ஐய நீ கோவப்படாத புஷ்பா, கீதாவுக்கு உன்னை பத்தி தெரியும். என்ன எனக்கு மட்டும் உன்னை பத்தி தெரியாதா என்ன? இருந்தாலும் கீதாவுக்கு உமாங்கிற பேரு பிடிச்சது இல்ல புஷ்பா, அதுக்கு தான் சொன்னேன், கோவப்படாத. சரி விடுங்க புஷ்பாக்கா, அவங்களுக்கு எனக்கு பிடிக்காதனாலதானே சொன்னாங்க, இதுக்கு எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு? இல்ல கீதா, நானும் கொஞ்ச நாளாவே பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்கள்கிட்ட தான் என்ன சொன்னாலும் அதுக்கு இடையில பாத்திமா வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கா. ஐயோ விடுங்க 2 பேரும். பாரு கீதா, அவளுக்கு கேங் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு, நம்ம கேங்குக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்ல. அப்ப எப்படி நம்ம எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும் சொல்லலாம்? அது நம்ம கரெக்ட் தாக்கா. புஷ்பாக்கா விடுங்க, கோவப்படாதீங்க. சரி கீதா, நீ சொல்றதால. என்ன கீதா, உன் வீட்டுக்காரர் வந்துட்டாரா? இல்லக்கா, இன்னும் அவங்களையும் காணலதான். பிள்ளை தூங்கிட்டா, அவங்களாம் வருவாங்க இல்லையா, அதை நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி கீதா, சரி சரி சரி, அப்ப நான் கிளம்பி. என்ன கீதா? சரிக்கா. ஏன் புஷ்பாக்கா ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்களா? இல்ல கீதா, என் வாயில தெரியாம தான் உமாங்கிற பேர் வந்துச்சு. உடனே நம்ம 2 பேரை பிடிக்கிறத தாண்டி இந்த பாத்திமா என்னெல்லாம் சொல்லி தர பாரு. சரி விடுங்க, நான் உங்ககிட்ட கோவப்பட்டேன்னா எடுத்தேன் ஏதாவது சொன்னா விடுங்க விடுங்க. நீ எவ்வளவு பெருந்தன்மையா விடுங்க விடுங்கன்னு சொல்லியா, ஆனா அவளை பத்தியா ஏத்தி ஏத்தி விட்டுட்டு இருக்கா. சரிக்கா விடுங்க. என்ன டீ, வந்த நேரத்துல இருந்தே பாக்கி மூஞ்சையே பார்த்துட்டு இருக்கா? ஏதோ வீட்டுக்கு நிறைய சாதனம் வாங்க வேண்டியது இருக்கு, முக்கியமான சாதனம் எல்லாம் வாங்கியேன்னு சொல்லி என் மூஞ்ச பார்த்துட்டு இருக்கா. ஏன் என் மூஞ்சில எழுதி வச்சிருக்கா? அது இல்லைங்க, நைட்டு நேரம் கடை சாத்திர வேலை, நம்ம மட்டும்தான் நிற்கும். என்னைக்காவது நம்ம இப்படி வந்திருப்போமா சொல்லுங்க? கடையை இப்ப பூட்டுவான்னு நினைக்கேன், சீக்கிரமா வாங்கு, வாங்கிட்டு கிளம்பிடுவோம். சரிங்க. செல்வாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்குறேன், நாகர்கோயில தானே நிற்கிறான், எங்கே நிற்கான்னு கேட்டு வைக்கேன். வேண்டாங்க, அவங்க வீட்டுக்கு போயிருப்பாவெல்லாம் இருக்கான். பிள்ளாவி வீட்டில் நிற்பா. இப்போ ஃபோன் பண்ணி எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? ஓ அப்படிங்கிறியோ? சரி, நீ வாங்க வேண்டிய சாயந்தரம் சீக்கிரமா வாங்கு. சரிங்க. இன்னைக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. வெளியெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காவ, எல்லா இடமும் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன கொஞ்சம் இருட்டிட்டு, சரி நாளைக்கு பாத்துக்கலாம். செல்வா. என்ன செல்வா, நீ இங்க இருக்க? ஆமா மைனியோ, நான் சொல்லிட்டு தானே வந்தேன், வெளியே போனா கொஞ்சம் சாதனம் வாங்கினா. நீ நீங்க 2 என்ன இங்கேயும் சாதனம் வாங்கினே வந்தோம். இப்பதான் உன் மைனியாரு பாக்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்கியா, நீ எடுத்து முடிய முன்னாடி விடியும். கடவுள் போல செல்வா வந்து நிக்கியான். இதுதான் வாய்ப்பு, வாங்க வேண்டியதெல்லாம் சட்டு புட்டு வாங்கிடுவோம். செல்வா பில் போடுவாங்க. நீ சாதனம் எல்லாம் வாங்கியாச்சா இல்ல இனிதான் வாங்கணுமா செல்வா? நான் எல்லா சாதனமும் வாங்கியாச்சே, இனி பில்லு தான் போடணும். பாரு, உன் மைனி இன்னும் வாங்கவே தொடங்கல, இப்பதான் என்னென்ன வீட்டுல இல்லையே யோசிக்கியா. பில்லு வேற போட போறாராமே. இதுதான் சாக்கு. ஏங்க இங்க பாருங்க, ஒரே செகண்ட்ல எடுத்துட்டேன் பாருங்க. அடி பாவி, ஒரே நிமிஷத்துல இவ்வளவு சாதனை டக்குன்னு பறக்கிட்டா. ஆமாங்க, செல்வா வேற பில் போட போறான். சேர்த்தே பில் போட்டு அதெல்லாம் கிளம்ப வேண்டியதானே. சரி மைனியோ, அப்ப அங்க எடுத்துக்கிட்டு வாங்க, நான் பில் போட்டுட்டு இருக்கேன், வாங்கண்ணா. சரி செல்வா, நீ முன்னாடி போன கொண்டு வரேன்.
ஏங்க நீங்க ஒன்று போங்க. செல்வா பில் போட்டுட்டு தானே இருக்கான், கூடவே இதையும் சேர்த்து போட சொல்லுங்க. ஏன் நம்ம தனியா போட்டுக்கலாம், அவன் தனியா போடட்டு. ஐயே நான் கூட வேணா சேர்த்து இல்லைங்க. ஏன்னா அவன் வந்து லைன்ல நிப்பான் இல்லையா, கூட்டம் வேற இருக்கும். அதனால தான் சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் போய் முன்னாடி போய் இவ்வளவு சார்ந்த பில் போட்டுட்டுருங்க. நான் ஏதாவது விடுபட்ட சாதனம் இருக்கான்னு பாத்துக்கிட்டு வரேன். ஏதோ சீக்கிரமா வா. நீங்க முன்னாடி போங்க, நான் வரேன். அப்பா அவங்க 2 பில் போட்டுட்டு இருக்கட்டு, நம்ம ஏதாவது விடுபட்டிருக்கான்னு பார்த்துட்டு இருப்போம். எங்கங்க போனீங்க? உமா அண்ணனும் மைனியும் இங்கதான் இருக்காவ, பத்துக்க சாதனம் வாங்க வந்திருக்காவ. அதான் அவங்களும் வாங்கிட்டு இருக்காவ. பில் போட்டுட்டு அந்த சேர்ந்தே கிளம்பிடுவோம். எங்க போனாலும் விட மாட்டா, பின்னாடியே மோப்பம் பிடிச்சுக்கிட்டு வந்துருவாமா. இப்ப நம்ம வந்தது அவளுக்கு எப்படி தெரியும்? ஆமா, நம்ம இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்தோனி உங்க மைனிக்கு எப்படி தெரியும்? ஏன் ஃபோன் பண்ணி ஏதாவது சொன்னியலா, எடுத்தியலா, எப்படி? நான் எங்க உமா சொன்னேன்? ஃபுல் அண்ணன் உன் கூட தானே இருந்தேன். நான் எங்க சொன்னேன்? அப்படியே சொன்னாலும் தான் என்ன, சும்மா இரு உமா. ஏங்க இன்னும் கொஞ்சம் சாதனத்துக்கு தான் பில் போட வேண்டியது இருக்கு. கனி வந்து மேலே பேக்கரியில் சாப்பிட்டா இல்லையா, அவளுக்கு அது ஒத்துக்கல, வெளியே வாமிட் பண்ணிட்டு இருக்கா. ஷியானாவை கிட்ட விட்டுட்டு வந்தேன். நீங்களாம் வாங்க. பில் போட்டாச்சுன்னா வாங்கிட்டு போயிடலாம். ஓஹோ, அத்தான் தள்ளிட்டு வந்ததெல்லாம் 4 முடிக்கதான் இருக்கான். பிளான் பண்ணி தான் கொடுத்துட்ருப்பா. எப்படி எஸ்கேப் ஆகுறது? எங்க வாங்கங்க, பிள்ளை வெளியே தனியா இருக்கு. என்னாச்சு செல்வா? ஒன்றும் இல்லைண்ணா, பிள்ளைங்களுக்கு மேலே கேண்டீன்ல இருந்து டிஃபன் வாங்கி கொடுத்தேன். அது சாப்பிட்ட பிறகு கனிக்கு ஒத்துக்கல போல, வெளியே வாமிட் பண்ணிட்டு இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் போல தானா பில் போட வேண்டியது இருக்கு. இங்க சேர்த்து பில் போடுங்கண்ணா, நான் பிள்ளைய போய் பாக்குறேன். இது என்ன கேள்வி செல்வா, நீ போ ஃபர்ஸ்ட் பிள்ளைய போய் பாரு, நான் பில் போட்டுட்டு வரேன். எங்க வாங்குங்க. என்ன வசந்தி, சும்மா சொல்லக்கூடாது. நீ எல்லா விஷயத்திலையும் கொடுத்து வச்சவாதான். பாத்தியா உன் காட்டுல எப்படி மழை பெய்யுது? நீ செல்வா பாவம் தான். சரி இருக்கட்டும், நம்ம குழந்தைனார் தானே, அதெல்லாம் அவன் கணக்கு பார்க்க மாட்டான். விழி போடுவான். எல்லாருக்கும் ஆடியில தான் ஆஃபரும் அதிர்ஷ்ட காத்தும் வீசும். ஆனா எனக்கு ஆடி முடிஞ்ச பிறகும் அதிர்ஷ்ட காத்து வீசிக்கிட்டே இருக்கு. எப்படியும் நம்ம எடுத்த சாதனத்துக்கு ஒரு 8000 ரூபாயாவது பில் வந்துடும். அப்பா இந்த மாசமும் எப்படியோ செல்வாவோட புண்ணியத்தினால எல்லா சாதனமும் வாங்கியாச்சு. இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது, அடுத்த மாசம் மளிகை வீட்டு மளிகை சாதனம் நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். எல்லா மாசமும் ஓவரா நம்ம வாங்குறோன்னு எல்லாரும் நம்மளை திட்டுறாவ. இந்த ஒரு மாசமும் தான், அடுத்த மாசத்துலேருந்து நம்ம வீட்டு சாதனம் நம்மளே வாங்கிடலாம். நானே திருந்திடலாம் நினைச்சாலும் சூழ்நிலை சந்தர்ப்பமும் நமக்கு சாதகம் மாதிரிலே அமையுது. சரி வசந்தி, வாங்கியாச்சா? வாயா. ஏதாவது விடுபட்டிருக்கான்னு பாத்துட்டு இருக்கேங்க. வாரேன். பில் போட்டாச்சுன்னு நினைக்க. போவோம். வாரேன். என்னங்க பில் போட்டுட்டீங்களா? எல்லாம் பேக் பண்ணியாச்சா? எப்படி? பில் போட்டு பேக் பண்ணியாச்சு. ஏன்? என்ன செல்வாவையும் உமாவையும் காணல? வெளியே நிக்கவ. ஓ ஆமா, மொத்தமா பில் எவ்வளவு வந்துச்சு? 12,500. ஏன்? 12,500? அவ்வளவு சாதனம் நம்ம எடுக்கல இல்லையாங்க? ஒரு வாட்டி பில்லை செக் பண்ணி பாருங்க. அவ்வளவு சாதனம் எடுக்கல. நான் திங்ஸ் எடுத்து போட மனக்கணக்காலே பண்ணனே. நான் கூடி போனா 8000 ரூபா தான் வரும். அது என்ன 12,000 சில்லற? நீ சொல்ற கணக்கு கரெக்ட் தான் வசந்தி. நமக்கு 8,000 சில்லற தான். செல்வாவுக்கு மீதி உள்ளது மொத்தமா சேர்த்த 12,500. என்னங்க செல்வாவுக்குள்ளதான் நீங்களும் சேர்த்து பில் போட்டியே? ஆமாட்டி, அவன் பில் போட்டுட்டு தான் இருந்தான். கனி சாப்பிட்டு ஒரே வாமிட்டான். அதான் பிள்ளைய பார்க்க வெளியே போன அந்த நான் சேர்த்து பில் போட்டுட்டேன். சம்பள பைசா கையில இருக்கிறதுனால ஓவரா வச்சு வெளியேறாடிட்டு இருக்கிறீங்களோ? கரண்ட் பில்லு, பாலுக்கு என்னெல்லாம் யார் கொடுப்பா? ஈஸி அவங்க தம்பிக்கு கூட கொடுத்தேன்னு சொல்றீங்க. என்னட்டி வெளி இடத்துல வச்சுட்டு ஓவரா அலறிட்டு இருக்கா? இப்ப என்ன நடந்து போச்சு? என்னங்க ஈஸியா சொல்றிய? 4000 ரூபா ஈஸியா வருமா? நீ ஏசம வா. தம்பிக்கு காதல விழுந்துச்சுன்னா தப்பா நினைப்பான். வாயை மூடிட்டு வசந்தி, திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வா. பெரிய தாராள பிரபு, ஊருகெல்லாம் வாயற்றி வழங்கியாரு. நீ ஒரு வார்த்தை பேசுனா கை கன்னத்துல தான் இருக்கும். சரியா பழுத்துறேன் கண்ணம், பார்த்து பேசு. நீ விதைத்த வினையொன்றை நீயே அறுப்பாய். என்ன இழுவ? நக்கலவா இருக்கு? ஐயா நக்கலக்க ஒரே விக்கலா இருந்துச்சு. சாதனத்துக்கெல்லாம் பில் போட்டாச்சா? கிளம்புவோமா எப்படி?
கரெக்டான நேரம் பார்த்து எஸ் ஆயிட்டலனா என்ன உன் மூளுக்கு ஒரே வாந்தியா அப்படியா? என் மூளுக்கு மட்டும் இல்லக்கா உங்க பிள்ளைங்க சேர்த்துதான். அண்ணா ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு வாரேன். அண்ணா உமா கரெக்டா பில் போடி நேரம் எஸ்கேப் ஆன பத்தியா? நீங்க பிளான் போட்டிருப்பிய, அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இது என்ன தப்பா? விடுங்க அக்கா, வாங்க, நம்ம வீட்டு சாதனம் தானே, யாரு பில் போட்டா என்ன, வாங்க வாங்க. இழுவ அட வாங்கக்கா. எட்டி எட்டி மணி 9:30 ஆகுது டி. டிவிக்கு முன்னாடி அப்படியே இருங்க. எம்மா நாளைக்கு ஸ்கூல் லீவு தாம்மா, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வரோமா? பார்த்துட்டு வரேன் சொல்லிட்டு முட்டை முட்டை கண்ணை முழிச்சுக்கிட்டு நல்லா உறங்காம இருங்க. காலையில கடந்து நிறைய நேரம் உறங்கணும், அதுக்கப்புறம் இருக்கு. எம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா. ஸ்கூலுக்கு போற அன்னைக்கு தான் பார்க்க விட மாட்டீங்கன்னா நாளை லீவுன்னு சொல்லியாச்சு இல்லையா? அப்புறம் என்ன? பாத்துக்கிட்டேன். தின்ன பிளேட்டை கூட உங்களால கழுவி வைக்க முடியல இல்லையா? வர வர போக்கு ஓவரா தான் போயிட்டு இருக்கு. அம்மைய பாராண்டி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கவ. பின்ன நீ சாப்பிட்ட பிளேட்டை நீ கழுவி வைக்க மாட்டியா? ஏன் நீ சாப்பிட்டது நீ கழுவி வச்சியா? நீயே அப்படிதான் வச்சுட்டு வந்தா, உன்னை பார்த்தா நான் வச்சேன். ஆமா, உடனே என்ன பார்த்து வச்சேன். எடி ஏதாவது நல்ல விஷயத்துக்கு நான் உன்னை பார்த்து பண்ணனேன்னு நீ ஏதாவது சொல்லியிருக்கிறியா? ஒரு பிரச்சனையோ ஒரு தப்போனா உடனே உன்னை பார்த்தா பண்ணேன். ஏன் உனக்கு சுயமா அறிவே கிடையாதா? ஆமா, இவன் நல்ல விஷயம் எல்லாம் நல்லா பண்ணிட்டாலும் நீ பண்றது ஃபுல்லாவே தப்பான விஷயம்தான். இதுல வேற நல்ல விஷயம் பண்ணலாம், இவளை நான் பேர சொல்லலையா பாட்டி. எடி சண்டை போடாமையாவது இருங்களாண்டி. ராத்திரி ஒரு வீட்லயாவது சத்தம் கேக்குதா? இந்த வீட்ல தானே சத்தம் கேட்டுட்டு இருக்கு. ஒன்னு சொன்னா 9 மாறி மாறி சொல்லுது. ஆமா, இவ அமைதியா புரிய போறா, இவ மாறியே சொல்ல மாட்டா. பேசாம போட்டி. எடி டிவி ஆஃப் பண்ணிட்டு வந்து படுங்க நீ. எடி சொல்லிக்கிட்டு தானே இருக்க ரெண்டு பேர்ட்டையும். எம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தான், இந்த ஒரு சீரியல் முடிஞ்சோன்னு வந்து படிக்கும். கொஞ்ச நேரம் 9 மணியை தாண்டி கொஞ்ச நேரம் இருந்து படிங்கன்னு சொன்னா உறக்க வந்துடும், தலைவியாதனை வந்துடும், கண்ணு வலியா இருக்கும், வயிறு வலி வந்துடும், எல்லாம் ஒரே அடியா வந்துடும். ஆனா விடிய விடிய டிவிய பாருஞ்சிட்டு விட்டா ஒரு வியாதனையும் வராது, அப்படிதானே? கொஞ்ச நேரம் நம்ம நாளைக்கு லீவு தானே, விடுங்களா. நாளைக்கு லீவுன்னு சொல்லிட்டு இந்த ஒன்னையும் வேலை செய்யாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேனே டி. இப்ப வந்துறியம்மா. ஆமா, அவளை மாமியார் வீட்டுக்குள்ள விட்டுட்டாளா எப்படி? இனிதான் விடுவாளா விடாத மாட்டாளான்னு தெரியும், அதுதான் பாத்துட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த மாமியார் ரொம்ப தான் இந்த மருமகளை குடும்பப்படுத்திட்டு இருக்கா. பாவமா இருக்குல்ல அவளை பார்க்க. ஏன் போய் உறங்கலையா? எங்க மட்டும் திட்டிட்டு இருந்தியே, இப்ப நீங்களும் சீரியல் பார்த்துட்டு இருக்கிறியா? கொஞ்ச நேரம் தாண்டி உங்க கூட சேர்ந்து பார்த்து நானும் பழகிட்டேன். ஆஹா, இது கதை நல்லா இருக்கே. எங்க கூட சேர்ந்து பழகணும், அவ்வளோ உங்க கூட சேர்ந்தா நாங்க பழகணும். சரி இப்ப முடியல, பாத்துட்டே போறேன் இரு. கொள்ளலாம் அமைதியா இருங்கட்டி. என்ன தூங்கிட்டீங்களா? உலகத்திலேயே தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பி தூங்கிட்டீங்களான்னு கேக்குற ஒரே ஆளு நீதான். ஆமா, உலகத்திலேயே தூங்கிட்டு இருக்கவே முதல்லயே உடனே முழிச்சு பதில் சொல்றதும் நீங்க தான். ஆமா, என்னாச்சு? இன்னும் படுக்கிறதுக்கு பிள்ளைகள் வரலையா? கூப்பிட்டு என் ஜீவன் தாப்பா போகுது. எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், விட்டு வந்து படுங்க நீ. ஒரே ஒரு சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்காளுவ. நீ ஏன் இவ்வளவு நேரம் அதுல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருந்தா? பாக்கலன்னு மட்டும் நினைக்காத, நானும் பார்த்து நீ அதுல இருந்து சீரியல் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா இல்லையா? ஆமாங்க, இந்த சீரியல்ல போய் இருந்து அப்படியே அதுக்கு அடிமை ஆயிருவோமோ என்னமோ, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. பார்த்துக்கிடுங்க, தொடர்ந்து போட்டு முடிச்சிட்டானா நாளைக்கு அது பார்க்கணும்னே மனசுக்கு இருக்கு. இருக்கும். பிள்ளைல வந்து படுக்க சொல்லு, மணி 10 ஆகுது. நீ எப்போ உறங்கலான் இருக்கியாவலாம்? கூப்பிட்டு என்ன சொன்னேன் இல்லையா, என்னால முடியற வந்து உறங்குனா உறங்கட்டு. கூப்பிடு ராணி, பிள்ளைலாம் உறங்க இல்லையா, கூப்பிடு. உங்க மூளல வா வந்து படுன்னு சொன்னால எடுத்தா வரமாட்டாளோ பார்த்துடுங்க. இப்ப பாருங்க தானே வருவாளுவ. எடி சங்கீதா, மோனிஷா, எடி என்னம்மா இடி தூங்க வரலையாங்க? அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதோ வரோம்மா. கூப்பிட இதே வார்த்தை தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதோ வரேன் நீ. கடைசியா வாரவா லைட்டையும் ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு வா. என்ன ஏம்மா, நான் தான் முதல்ல வந்தேன். ஏம்மா அங்க இருந்து வரும்போது நான் தான் வந்தேன். இப்ப என்ன இடிச்சு தள்ளிட்டு தான் முன்னாடி வந்தா. இந்த லைட்டையும் ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு வரதுக்கு அவ்வளவு வருத்தம் இல்லாட்டி விடிய நல்லா இந்த டிவி வாப்பிய, ஆனா லைட்டு ஃபேனை மட்டும் ஆஃப் பண்ண முடியாது, அப்படிதானே? எம்மா எதனால இவகிட்ட கேளுங்க, இவ என்ன இடிச்சுட்டாங்க உள்ள வந்தா. சரி விடு, பிள்ளைகளோட போட்டு திட்டிக்கிட்டு இருக்காத. அதோ இருந்துட்டு போட்டு நீ போய் ஆஃப் பண்ணிட்டு வா. எல்லாம் நீங்க வச்சு குடிக்க இடமாக்கும், அதான் இவ்வளவு கையும் காலம் புரியாம ஆடிக்கிட்டு இருக்காளுவ. சரி போட்டு, நம்ம பிள்ளைய தானே
இன்னைக்கு ஒரு நாளும் போய் ஆஃப் பண்ணு போ. எப்பா இப்படி நான் உங்ககிட்டயே படுத்து தூங்கிட்டேப்பா. ஏம்மா நான் படுத்துட்டேம்மா. அப்படியே சமட்டி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் பார்த்துக்க. ஒரு லைட் ஆஃப் பண்ணது அவ்வளவு வியாதி லைட் உங்க ரெண்டு இருக்கும். பிள்ளை லாட்டாப்பா வளருது. பக்கத்து வீட்லயும் பிள்ளை வளருதுமா. ஒரு வீட்டு சத்தம் வெளியே கேக்குதா? இங்கதான் அதிசயமா பெத்து வச்சிருக்கேன். சரி போ, திட்டாம போ. ஏன் மக்களே, அம்மை கொஞ்சம் உதவியா இருக்கலாம் இல்லையா? அந்த லைட்டையும் ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு எவ்வளவு நேரம் ஆகும்? எப்பா அவதான்ப்பா. எட்டி நானும் உரங்கல பார்த்துக்க. கண்ணை மட்டும் தான் மூடிட்டு கிடைக்கேன். பேசாம கடை. காலையில விநாயகர் சதுர்த்தி எழும்பி கோலம் எல்லாம் போட்டு வீட ரெடி பண்ணலாம்ல இருக்கு. பண்ணலாமா? காலைல பண்ணலாம். இப்ப படுங்க. ஒரு வீட்ல அணக்கம் இல்லம்மா. இந்த ஒரு வீட்ல மட்டும்தான் அலறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. சரி நீ வாயை மூடு. நீ அமைதியா இருந்தாலே வீடு அமைதியா தான் இருக்கும். பிள்ளைகளை சும்மா திட்டாம இரு. ஆமா, உங்களுக்கு நானும் 4 வார்த்தை பேசுவியலே. உங்க மூளோட மட்டும் ஒன்னும் சொல்லிடக்கூடாது. உடனே வந்துருங்க. சரி அமைதியா இரம்மா. அம்மா தானே படுத்த உடனே முரட்டை வரும். என்னவா சத்தமா இருக்கு? இருட்டே முன்னாடியே எல்லாரும் உறங்கவான்னு கூப்பிடுவா. பாத்தியா, இவளுக்கு குரட்ட சத்தத்துல யாருக்கு உறங்க முடியுது? அதான்ப்பா என்னவா சத்தமா கேக்குது. காலையில கியாலாம் ஒத்துக்கவே மாட்டா. நான் எல்லாம் குரட்ட விடுற ஆளே கிடையாது, என் ஃபேமிலில ஒருத்தர் கூட குரட்ட விட மாட்டான்ட்டு அடிச்சு பேசுவா. அப்ப வீடியோ ரெக்கார்ட் பண்ணுமா? ஏன்டா மக்களே, என்னதான் சொன்னாலும் அம்மா ஒத்துக்க மாட்டா, விடு. எப்படிப்பா இந்த சத்தத்துல உறங்க முடியும்? நானும் 25 வருஷமா உறங்க இல்ல மக்கா, இதே சத்தத்துலதான். இருந்தாலும் நீங்க ரொம்ப பாவம் தான்ப்பா. என்ன நீங்க யாரும் உறங்கலையா? ராப்பட்டா கூட கண்ணுல ஒரு உறக்கம் கிடையாது. அமைதியா கடங்கட்டி, அப்பதான் என்ன உறக்கம் வரும். சரிம்மா சரி. வீட்ல இருந்து கிளம்பி போகும்போது எவ்வளவு சந்தோஷமா இவங்க கூட வெளியே போறோங்கிற ஆனந்தத்தோட வெளியே போனேன். பெய்யும் இந்த உமா போன இடத்துக்கா நான் போனோம். வேற சூப்பர் மார்க்கெட்டே இல்லாமலா போச்சு. எல்லாம் என் நேரம்தான். அவ இருக்க இடத்துக்கே போக வேண்டியதாட்ட ஆயிட்டே. வெளியே போகும்போது எவ்வளவு ஆசையா போனனோ இப்ப அவ்வளவு வேதனையா இருக்கு. அவ வீட்டு சாதனமா நம்ம வாங்கி கொடுக்குற மாதிரி ஆயிப்போச்சு. இதுல வேற டயலாக்கு, வினை விதைச்சவன் வென அறுப்பானே. பெய்யும் இந்த இழுவைகிட்ட எல்லாம் இருந்து திட்டுவாங்க அளவுக்கு நான் ஆயிட்டனே. சே, ஏன் உறங்காம பூத மாதிரி நின்னுட்டு இருக்கா? தள்ளு போய் படுக்கட்டு. ஏன் படுக்காம முறைச்சுக்கிட்டு இருக்கா? என்ன விஷயம்? நீ மூஞ்செல்லாம் உருன்னு இருக்கு. ஏண்டி? ஏங்க தெரிஞ்சோ தெரியாமல தான் நான் கேக்குறேன். உங்களுக்கு அறிவுங்கிறது கொஞ்சமாவது இருக்கா? அது கண்டிப்பா கிடையாது வசந்தி. அது இருந்திருந்தா நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லலாம். ஏங்க விளையாடாம செய்யறீங்க? நான் என்னது கேட்க நீங்க என்னத்த சொல்லிட்டு இருக்கீங்க? நீ கேட்டதுக்கு தான் பதில் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ராத்திரி நேரம் ஏன் கத்திக்கிட்டு இருக்கா? அமைதியா போய் படு, எதுனாலும் காலைல பேசிக்கலாம். காலையில பேசுறதெல்லாம் இருக்கட்டு. ஆமா, உன் தம்பிக வீட்டுக்கு 4000 ரூபாய்க்கு சாதனம் வாங்கி கொடுத்தே இல்லையா? அந்த காசு திரும்ப தருவானா எப்படி? எதுக்கு திரும்ப வாங்கி எதுக்கு? என்ன பண்ண போறா? பேசாம இருப்பியா? ஏங்க சும்மா விட்டு கொடுக்கறதுக்கு என்ன 1 ரூபா 2 ரூபாய் நினைச்சிட்டு இருக்கீங்க? 4000 ரூபாங்க. நீ ஒரு பிளவுஸே 6000 ரூபாய்க்கு தைக்கிறா, 4000 ரூபாய் எல்லாம் உனக்கு என்ன கணக்கா? விடு. ஊனா எல்லாரும் இந்த ஒரு பிளவுஸையும் பிடிச்சிட்டு நிக்காதீங்கன்னா நானே ஆசைப்பட்டதை ஒன்னையும் தச்சிட்டேன். சும்மா இருந்துகிட்டு கணக்கு வைக்காவ கணக்கு. இங்க பாருங்க, செல்வகிட்ட காலையில நீங்க கேட்கல நான் கேட்கட்டா? இங்க பாரு வசந்தி, அடிச்சேன்னு நினைச்சுக்க, ஒரே அடிதான். பேசாம இருந்துரு. என்ன கேட்க போறா? எடி எத்தனை நாள் நீ அங்கிருந்து வாங்கி தந்துருப்பா? எத்தனை நாள் அவன் ஒன்று சாதனம் வாங்கி தந்திருப்பான்? என்னைக்காவது ஒரு நாள் மைனி நீங்க என்ன இவ்வளவு ரூபா தர வேண்டியது இல்ல தாங்கன்னு கேட்டானே? என்ன கேட்கலதான், அதுக்காக நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட வேண்டியது. ஒரே அடியா 4000 ரூபா என்னால ஜீரணிக்கவே முடியல. ஜீரணிக்க முடியலன்னா உனக்கு 8000 சில்லறை வாங்கின இல்லையா, அதையும் கொண்டு கூடு போ. ராத்திரியா நான் மனசை கொஞ்சம் உறங்கலான்னு பார்த்தா விட மாட்டாமா. அதே இதையும் சொல்லி குழப்பிட்டு தான் இருப்பா. பேசாம படுட்டி, இப்படியே நின்னுகிட்டு இருக்காத, பேசாம போய் படு. நீ படுக்கலாம். இந்த மனுஷன்லாம் எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டாவ. சொல் புத்தியம் கிடையாது, செயல் புத்தியம் கிடையாது. புலம்பாம போறியா எப்படி? நான் இப்ப என் போக்கில நிக்கேன், நீங்க உறங்குங்க.
ராத்திரி நேரங்க என்ன லைட் எல்லாம் போட்டுட்டு இருக்காவ? என்னவோ ஏங்க ராத்திரி நேரங்க சீரியல் லைட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஏன் நாளைக்கு ஏதாவது விசேஷமா? ஆமா, காலைல விநாயகர் சதுர்த்தி இல்லையா, அதுக்கு தான் சீரியல் எல்லாம் போட்டுட்டு இருக்காவ. ஏன்? ஓ அப்படியா, நாளை விநாயகர் சதுர்த்தியா? ஓஹோ, கதை அப்படியாக்கும். சரி, நாளை விநாயகர் சதுர்த்தி நீ அங்க நீ யோசிச்சுட்டு இருக்கா? நீ போய் பாடு. இல்லைங்க, அது வேற ஒன்றும் இல்லை. நாளைக்கு கண்டிப்பா வெளியே எங்கேயாவது கொழுக்கட்டை வைப்பாவ, சுண்டல் அவிப்பாவ, பொங்கல் வைப்பாவ. நாளைக்கு சாப்பாடு அப்படியே முடிச்சிடலான்னு பாக்கேன். எப்படி ஐடியா? இட்டி இப்பதானே 8000 ரூபாய்க்கு வீட்டுல சாதனம் வாங்கிட்டு வந்தா, மறுபடியும் என்னத்துக்கு கோயிலு கோயிலா போய் வாங்கி தரலான்னு சொல்லிட்டு இருக்கா? இது லாபம் தானங்க, இதை அடுத்த மாசம் கூட யூஸ் பண்ணிக்கலாம்ல. எப்படி? ஒன்னும் எல்லாம் ஏட்ட அந்த கட்டைய இடி ஓடாத நெல்லு நீ. சில்வண்டு மாட்டு சிறுத்தை சிக்காதுல்ல. எங்க ஓடனாலும் வீட்டுக்கு வந்துதான் ஆவனாண்டியே. அது வரும்போது பாத்துக்கலாம். பாய். வசந்தி நில்லு நீ. வாங்குங்க. இதெல்லாம் என்னைக்கு திருந்தி என்னைக்கு குடும்பத்தை நல்லா இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அவளுக்கு வாங்கி தின்னிய புத்தி அவளை விட்டு போவே செய்யாது போல. சரியான சாப்பாட்டு ராமன் தாப்பா இவா. என்னத்த சொல்றதுக்கு, வாசியில எங்கெல்லாம் கிடைக்கணும் எல்லாம் லிஸ்ட் வச்சிருப்பா கைக்குள்ள. வசந்தி வீட்டு பக்கம் வந்தான்னு நினைச்சுக்க, தீந்தானே அர்த்தம். ஏங்க பேசாம இருங்க, ஹால்லதான் இருக்கு, ரூம பூட்டிட்டேன். எப்படியும் திறந்து விடாமல இருக்க போறா, பாத்துக்கலாண்டி. ஏம்மா இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா? ஹாஸ்பிட்டல் தான் போனா சொல்லுங்க, கூட்டிட்டு போயிட்டு வரேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மக்கா. நேற்று ராத்திரி தான் ரொம்ப கஷ்டமா இருந்து பாத்துக்க. காலையில கொஞ்சம் காப்பி போட்டு குடிச்சேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. கஷ்டமா இருந்தோன்னா ராத்திரியே என்ன கூப்பிட்டுருக்கலாம் இல்லையாம்மா? சின்ன பொண்ணு தான் சொன்னா, நைட்டு சின்ன பொண்ணு காப்பி எல்லாம் போட்டு தந்தாலாமா? அப்படியா? ஆ போட்டு தந்தா. காலையில தான் என்கிட்ட சொன்னாம்மா, நைட்டு அத்தைக்கு ஒரே இருமலா இருந்துச்சு, சுக்கு காப்பி எல்லாம் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா. ராத்திரி போட்டு தந்தா காலையில எழும்பணும்னு சொல்லியாச்சாக்கா? இல்லம்மா, நான் ஏதாவது திட்டுவேன்னு சொல்லிட்டா, அதுக்குதான். சரி. ஆமா, என்ன அவ இங்க அடப்பங்கரையில இருந்து ஒரே சமையலா இருக்கு காலையில இருந்து. ஆமாம்மா, அவ இப்ப ரொம்ப மாறிட்டாம்மா. முன்னாடி மாதிரி அடுத்த வீட்டுக்கு போனோம், எடுக்கணும், கதை விடணும், அந்த எண்ணம் எல்லாம் அவளுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டுமா. இப்ப எல்லாம் நம்ம வீடு, நம்ம வீட்டிலோட வேலை நம்ம தான் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதான் காலையிலேயே எழுப்பி சமையல் பண்ணிட்டு இருக்கா. யாரு? உன் பொண்டாட்டியா திருந்திட்டா? தண்ணியில எழுதி வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு. சரி அதெல்லாம் விடுங்க, ஹாஸ்பிட்டல் போகணுமா எப்படி? இல்ல மக்கா, வேண்டாம். இப்ப பரவாயில்ல இல்லையா, கொஞ்ச நேரம் பாப்போம். என்னங்க என்னங்க என்ன சின்ன பொண்ணு? இப்ப சாப்பிட்றீங்களா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றீங்களா? எப்படி? கொஞ்சம் களியட்டு. சரிங்க சரி. ஏன் எல்லாம் கொஸ்டின் ஆட்டி கேட்டுட்டு இருக்க? ஏன் மகாராணி எங்க வெளியே போறாங்களா? எப்படி? இல்லம்மா, இப்ப சாப்பிடலாம் எடுத்து தருவா, அதுக்குதான் கேக்கியா. ஷப்பா, எல்லா வேலையும் முடிஞ்சுங்க. என்ன சின்ன பொண்ணு, காலையில எழும்பி எல்லா வேலையும் முடிச்சிட்டியாக்கும்? பரவாயில்லையே. ஆமாங்க, வேலையை முடிக்கலனாலும் என்ன எல்லாரும் சேர்ந்து திட்டதான் செய்றீங்க. அதான் என் வேலையில முடிச்சுட்டேன். இனி போய் மீன் மட்டும் தான் வாங்கணும், போய் வாங்கிட்டு வந்துடட்டா? மீனா? மீன் வந்து கொண்டு வருவா இல்லையா, அவகிட்ட வாங்கிக்கலாம். இல்லத்தே, கொண்டு வரவள்கிட்ட ரொம்ப நஷ்டம். கடையில் போய் பார்த்தா 4 மீன் பார்த்து வாங்கலாம் இல்லையா, நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையும் கூட வாங்கலாம் இல்லையாத்தா? ஆமாம்மா, அவ கடையில வையே வாங்கட்டு. கூட ராணி அக்கா லட்சுமி அக்கெல்லாம் போவா இல்லையா, அவைய நல்ல மீனா பார்த்து வாங்கி கொடுப்பாவ. ஆமாங்க, அதைத்தான் நானும் சொல்லலாம்னு நினைச்சேன். சரி போ சின்ன பொண்ணு, அப்ப நீ போய் மீனை வாங்கிக்கிட்டு வா. நான் போ, கொஞ்சம் லேட் ஆகும் அன்னைக்கு, நீ போ. சரிங்க. என்ன என்னமோ ஒரு பிளானை போட்டுக்கிட்டு தான் போறா. இல்லைன்னா இவன் இங்க 5 மணிக்கு எழுப்பி சமைக்கக்கூடிய ஆளா? என்னமோ இருக்கு, பாப்போம். இதே மாதிரியே பொறுப்பா இருந்தா 2 பேருக்கும் சண்டை வராது, நம்ம தப்பிச்சிருவோம். சரி சொல்லு, எதுக்கு எல்லாரையும் வர சொன்னா? வீட்டுல வேலை கிடக்கு சின்ன பொண்ணு. என்ன 4 முடி அதிசயமா இருக்கு, வீட்டுல வேலை கிடக்கா? நீங்களா சொல்றிய? எப்போ அடுத்த வீட்டுல தானே புடிங்கி வாங்கி தின்னுவிய, இது என்ன புதுசா இருக்கு? ஆமா, இவ பார்த்தா நான் அடுத்த வீட்டுல இருந்து புடுங்கி வாங்கி தின்னேன். நம்ம புடுங்கி எத்தனை நாள் சின்ன பொண்ணு உங்க வீட்டுல இருந்து புடுங்கி வாங்கி தின்னேன்? ஏதாவது பேசுற நீ பேசாதன்னா? ஏன் எதுக்கு இவ்வளோ கொந்தளிக்கிறிய? அவ சொன்னதுல என்ன பொய் இருக்கு? உண்மையதானே சின்ன பொண்ணு சொன்னா. ஆமா இளவ, நல்லா சிங்கி தட்டுன்னா நீ ஏன் தட்ட மாட்டா? எல்லாம் ஓசியில வாங்கின இல்லையா, இன்னைக்கு உனக்கு சிங்கி தட்ட தான் தோணும். நல்லா தட்டு தட்டு. ஓசியில வாங்கினா? ஓசியில இவ்வளோ வருஷமா உங்களுக்கு நான் வாங்கி தந்துட்டு இருந்தேன். நேற்று ஒரு நாள் தான் நீங்க வாங்கி தந்திய. அதெல்லாம் வாசின்னு சொல்லாதுங்க,
முன்கடன் பின்கடன் தான், புரியுதா? ஏவுமா ஏற்கனவே உங்களுக்குள்ள ஏதாவது பெரிய பிரச்சனை போயிட்டா இருக்கு? ம், அதை பத்தி உனக்கு தெரியாதா சின்ன பொண்ணு? அடுத்த வீட்டில் உள்ள வீலம் அடுத்த வீலம் எல்லாம் தனக்கு மட்டும் கொண்டு கொட்டிக்கிட்டே இருக்கணும். ஆனால் தான் யாருக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டோம். எச்சிகை வச்சு நாங்கள் காக்கா கூட விரட்ட மாட்டோம். அப்படிப்பட்ட வீலா தான் அவிய. ஆமா, இவ பார்த்தா நான் எச்சிகை வச்சு காக்கா விரட்ட மாட்டேனே. இங்க பாரு இழுவ, அது இது எதுன்னு சொல்லிட்டு இருக்காதுன்னா நானே ரொம்ப கடுப்புல இருக்கேன் பாத்துக்க. வந்துட்டாளுவ. ஓ நீங்க போங்க. அவ்வளோ கடுப்புல இருக்குதுன்னா நீங்க எல்லாம் வர தேவையில்லை, நீங்க போங்க. நீ சொல்லுண்ண, கடுப்பு ஏத்திட்டு இருக்காதுன்னா சீக்கிரம் சொல்லி தோல. என்ன சின்ன பொண்ணு? ரணியக்கா வாங்க. ரணியக்கா வேலையெல்லாம் முடிஞ்சா எப்படி? ஆமா சின்ன பொண்ணு, எல்லா வேலையும் முடிஞ்சு. எதுக்குமா கூப்பிட்டா? இந்த பிள்ளைகளை மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் பாத்துக்க. சொல்லு. ரணிகா ஒரு பிசினஸ் தொடங்கலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கு பாத்துக்கிடுங்க. என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? மறுபடியும் முதல்ல இருந்தா? என்ன பிசினஸ்? மொத்தமா ட்ரெஸ் எல்லாம் ஹோல்சேல்ல எடுத்துக்கிட்டு இங்க நம்ம ஊர்ல வச்சு விக்கலான்னு பாக்குறேக்கா. எப்படி? சூப்பர் சின்ன பொண்ணு, நல்ல ஐடியா. நமக்கு எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கு ஏதாவது போகணும்னு நினச்சிக்க, நமக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து ஆரி ஒர்க் நம்மள்ட்ட எப்படியும் போட்ட ப்ளவுஸ் இருக்கும், அதையும் போட்டு மேட்ச் பண்ணி உடுத்துக்கிட்டு போயிட்டு மடச்சி வச்சிடலாம். எப்படி? நம்ம உடுத்தாகலையும் இருக்கோம், வித்தாகலையும் இருக்கோம். அப்படியே தூக்கி அந்த காமௌண்ட்டுக்கு வெளியே தூக்கி போட்டுருவேன் பாத்துக்கிடுங்க. நான் என்னத்த சொல்லிட்டு நீங்க என்னத்த சொல்றீங்க? ஆமாண்ணா, நான் என்ன ஐடியா சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காது. யாரெல்லாம் சின்ன பொண்ணு? அதான்க்கா எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோமா எப்படின்னு கேட்கலான்னு வந்தேன்க்கா. எனக்கெல்லாம் அந்த திறமையே கிடையாது சின்ன பொண்ணு. சும்மா ஏதோ நம்மகிட்ட ஒரு 150 ரூபா சாரியை வந்து 100 ரூபான்னு தாங்க நான் எல்லாம் கொடுத்துருவேம்மா. என்ன ராணியக்கா இப்படி சொல்றீங்க? சின்ன பொண்ணு, அப்ப நாகர்கோயில் ஏதாவது போயிட்டு நம்ம ஹோல்சேல்ல ட்ரெஸ் எடுப்போமா? எப்படி? சரி உமா, எப்ப போலாம்? நீங்க எல்லாரும் போய் பார்த்து பேசி எடுத்துக்கிட்டு வாங்கம்மா. எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்குது, பிள்ளைகளை அனுப்பினால நான் போறேன். என்ன சின்ன பொண்ணு? சரிக்கா, பின்ன போவாங்க. சின்ன பொண்ணு பாத்தியா ராணியக்கால? முதல்ல பிள்ளைய பிஸ்னஸ் தொடங்குறேன் அப்படி இப்படின்ட்டு ஆசைப்படுது. ஏதாவது ஐடியா கொடுப்போம் எடுப்போம். ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணுங்க, எனக்கு தெரியாஞ்சிட்டு போயிட்டாவோ பாரு. இதுல எல்லாம் கோவப்படக்கூடாதுக்கா. அவங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னாவ, நம்ம என்னத்த சொல்ல முடியும் இதுல? சொல்லுங்களா. இருந்தாலும் ஒரு பெரியவி என்னன்னே கேட்டோம், ஒரு நல்லது கெட்டது ஏதாவது சொல்லி தரலாம் இல்லையா? எங்க எல்லாரும் முன்னேறிடுவாங்களோன்னு ஒரு பொறாமை தான். எல்லாரும் எல்லாம் உங்களை மாதிரி இருக்க மாட்டாவ. உங்களையும் எல்லாரையும் போட்டு ஒரே அடியா முடிச்சு போட்டு பேசாதீங்க. என்ன இழுவ? இப்ப நீ என்னத்த சொல்ல வரா? நான் எவனிட்ட பொறாமப்பட்டேன்? யார் முன்னேறிடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். என்னன்னு சொல்லிட்டு இருக்க நீ? ஏன் நீங்க கோவப்பட்டு பேசினா நீங்க பண்ண தப்பெல்லாம் இல்லைன்னு ஆயிருமா? நீங்க யாருக்கும் அழுததே கிடையாது, யாருக்கும் பொறாமப்பட்டதே கிடையாது. என்ன? சரி விடுங்கக்கா. பாரு இழுவ, ஓவரா உனக்கு தான் வாய் இருக்குன்னு பேசிட்டு இருக்காதுன்னா நான் பேசினா நீ தாங்கிட மாட்டா. விடு உமா, நீயாவது விடா. போனா போட்டு அத்தானுக்கு ஒய்ஃப்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கா அக்கான்னு பொறுமையா போறேன்னு நினைச்சிட்டு எப்போ என் மேல யாரு போயிட்டு இருக்காங்கன்னா நான் இடையில நிக்க தானே வேணா சண்டை போடுங்க. யாரு நீ? என்ன பொறுமையா போனா? நீ பொறுமையா போனா நான் நம்பணும். ஏன் எப்போ நான் தான் பொறுமையா போற ஆளுன்னு நீங்க நினைச்சீங்களோ? நான் பேசினேன்னா நீங்க தாங்கிக்கிடவே மாட்டிய பாத்துக்கிடுங்க. ஓவரா என்கிட்ட ஆடாதீங்கன்னு உங்க ஆட்டத்தை எல்லாம் நார்மலா தானே போயிட்டு இருந்து இப்ப 2 மூஞ்சியா இப்படி ஆகுது. இழுவ, உனக்கு நான் அக்காங்கிற ஒரு மதிப்பம் கிடையாது, வயசுல மூத்தவங்கிற மதிப்பம் கிடையாம ஓவரா பேசாதானே இழுவ. இழுவன்னு சொல்லாதுங்கன்னு உங்ககிட்ட 1008 நாள் நான் சொல்லியாச்சு. இனியும் பொறுமையா போற ஆள் நான் கிடையாது. பேசாம பெயிருங்க. நீங்களே சண்டை போட்டு ஒரு முடிவு வாங்க, நான் கிளம்பி. வாய மூடுன இழுவ, நீங்க வாய மூடுங்க. தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டே இருக்காதுங்க. என்ன பண்ணு? எங்க போனா இவா? இழுவ, ஓவரா குதிக்காத, நிறுத்து. பாரா, நம்ம 2 சண்டையை முட்டி விட்டுட்டு அவ போயிட்டா. அட ஆமா, சின்ன பொண்ணை காணல. சரி வா, ஒற்றுமையா வீட்டுக்காவது போவோம். நாகர்கோயிலுக்கு போகணுமா? எப்படி? வா போயிட்டு வருவோம். போனாதானே ஒரு ஐடியா கிடைக்கும். போவோம். வாங்க. என்னம்மா எப்போ நீயும் தங்கச்சி இல்லைன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி இருப்பிய, இன்னைக்கு என்ன தனியா உட்காந்துருக்கா? என்னத்த சொல்லதுக்கு, ஒரே பல்லு வலி, வாயை திறந்து பேச கூட முடியல. பல்லு வலியா? அந்தால ஆஸ்பத்திரியில போய் ஒரு மருந்து எதாவது வாங்க விடாதா? தொடக்கத்திலேயே வாங்கினேன்னா சரியாயிரும் இல்லையா? ஏன் இப்ப இப்படி வச்சுக்கிட்டே இருக்கா? யாரு கூட்டிட்டு போவா? என்ன கஷ்டமா இருக்கு தெரியுமா? பேசாம இருக்கவும் முடியல. காலையிலே உன்னை தேடி வந்தேன், பேத்தியார பல்லெடுத்து விட்டுட்டு உன்னை பார்த்து உன்னை காணல. சரி நீ வேலையா பண்ணிட்டு போயிட்டேன். உன் மருமகிட்ட வேற கேட்டேன். அவ
அது எங்க போச்சோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா. அவகிட்ட நீங்க கேப்பியலா? அதுவே ஒரு கிருத்திரமம் பிடிச்சது. எப்படா கிளவி சாவா கட்டில பிடிக்கலான்னு அவ இருக்கா. அவகிட்ட போய் கேப்பியலா நீங்க? எல்லா வீட்டோடையும் ஒண்ணு போலையா போச்சு. நான் என் வீட்டுல தான் எல்லா பிரச்சனையும் பார்த்தா வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். என்ன புதுசா சின்ன பொண்ணுங்க மாமியார் வந்திருக்கு? பாத்திமா, என்ன பாத்திமா இந்த ஆகல வந்த மாதிரி இருக்கு? ஏன் பிள்ளை நான் உறங்கவா செய்ய? ஆமாக்கா, எல்லா வேலையும் இப்பதான் முடிஞ்சு பிள்ளை கொஞ்ச நேரம் உறங்கிய. அதான் கீதாவை ஒரு வாட்டி பார்க்கணும் பார்க்கலான்னு வந்தேன். வீடு வேற பூட்டி கிடக்கு. கீதாவையா? கீதாவும் புஷ்பாவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம குளத்துக்கு போனாவ. உனக்கு சொல்லலையா? குளத்துக்கா? குளத்துக்கா ஆத்துக்கான்னு தெரியலம்மா. போனதை பார்த்தேன் ரெண்டு பேரும். ஒருவேளை குளிச்ச வெறுப்பாவன்னு நினைக்கேன் பார்த்துக்க. ஓ அப்படியாக்கா? என்கிட்ட ஒன்றும் சொல்லலை பார்த்துக்கிடுங்க. இப்போ என்ன அவைய கேங்க கூட நீ கிடையாதா? எங்கே போனாலும் தனியாகவே போகிறா தனியாகவே வர்றா? இல்லை கேக்கி அவைகளுக்கு விருப்பம் இருந்தா கூப்பிடுவாக்கா, விருப்பம் இல்லைன்னா விட்டுட்டு போவ. நான் அதெல்லாம் கண்டடியது கிடையாது பார்த்துக்கிடுங்க. இருந்தாலும் பார்த்தளவுல நீ தான் பின்னாடி கீதா கீதான்னு போடுறா. அவள் என்னமோ உன்னை கண்டுக்காத்த மாதிரியா இருக்கு. ஆமாம், அது என்னமோ உண்மைதான். என்ன உங்கள் மருமக வீட்டில் இல்லையோ? அவள் எப்போ வீட்டில் இருந்தா மீன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கு. இனி எந்த ஜென்மத்தில் வருதோ? ஓ அப்படியா? சரிக்கா, நான் இப்போ வீட்டுக்கே போகிறேன். சரி பாத்திமா. என்னதான் இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்குவேன். ரெண்டு சேர்ந்து குளிச்சலே பெரியல குளிச்ச. இவ்வளோ பின்னாடி திரிய நேரத்துக்கு சும்மா இருந்துக்கிட்டு போகலாம். என்னக்கா இவதான் எப்பவும் கீதா கீதான்னு தேடி போறா, அவ கண்டுக்கவே மாட்டேங்கிறா. இவளுக்கு அது புரியவே மாட்டேங்குது. நானும் எத்தனை வாட்டியோ சொல்லியாச்சு எடுத்தாச்சு, இவளுக்கு புரியல. நம்ம என்னத்த செய்ய முடியும் சொல்லுங்களா? அதானே, அதான் நானெல்லாம் இப்போ ஒண்ணுமே சொல்லியது கிடையாது. அவியலாச்சு அவிய உழப்பாச்சு பார்த்துக்கிட்டு. சரிக்கா, பின்ன நான் கிளம்பி என் வீட்டில் உள்ள மாடி எங்கே போச்சுன்னு தெரியல. இனி வழியில் எங்கேயாவது கண்டா அடிச்சு பற்றி விட்டாதான் வீட்டுக்கு போவோம். நான் பின்ன போறேனக்கா. ஏக்கா தண்ணி நல்ல அழகா கிடக்கு பார்த்துக்கிடுங்க. குளிக்கக்கு எதமா இருக்கு. நீங்களும் வாங்கக்கா குளிக்கலாம் இல்லையா? வேண்டாம் கீதா, நீ குளி. நானே உனக்கு துணைக்கு தான் வந்தேன். நீ குளிக்கிதா, நான் அப்புறமா வாரேன். அந்த தண்ணி கிடைக்க நீட்டுக்கு குளிக்கவா உங்களுக்கு தோணல? வாங்கக்கா. இல்ல கீதா, நீ குளிச்சுட்டு சீக்கிரமா கரையாறி வா. இந்த நேரம் தாக்கா குளிச்ச வந்தா வரணும். பாருங்களா, ஒரு ஆளு இல்ல, அவ்வளவு நீட்டா கிடக்கு. இந்த தண்ணியில குளிச்சும் போது அழகா இருக்குக்கா. இதா நீ இப்படி சொல்ல சொல்ல எனக்கு என்ன ஞாபகம் வருது. ஏங்க எங்க நாகர்கோயில் தண்ணிங்க, இதுல குளிக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குங்க. ஏங்க இது தண்ணி இல்லைங்க, சர்பத்துங்க. அவ்வளவு இனிப்பா இருக்குங்க. அந்த டயலாக் ஞாபகம் வருது கீதா. ஆமாக்கா, சொன்னாலும் சொல்லாட்டாலும் நம்ம தண்ணி அவ்வளோ அழகா தான் இருக்குக்கா. நீட்டா அழகா இருக்கு பாருங்களா, ஒரு கலங்கள் கூட இல்ல. ரணியக்கா, இதை வச்சு துவச்சிக்கிட்டு குளிப்போமாக்கா? சரி லட்சுமி. எவ்வளவு அழுக்கு துணி கொண்டு வந்திருக்காவப்பா, மனுஷன் குளிக்க வேண்டாமா? ஏக்கா நீங்க துவச்சுதாங்க, நான் சீக்கிரமா அலசி அடிக்கேன். ஏண்டா லட்சுமி, உனக்கு துணி இல்லைல்ல, நீ போய் குளி. நான் இதை படப்படா துவச்சி எடுத்துடலாம். பரவாயில்ல ராணியக்கா, சீக்கிரமா முடி இல்லையா குடுங்களா? பரவாயில்ல லட்சுமி, நீ போய் குளி. ஒரு நிமிஷம். என்ன கீதா, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் என்ன சட்டுன்னு குளிச்சுட்டு கரையாறிறேன். அதுக்கப்புறம் நீங்க துணியை துவச்சு என்ன வேலை பண்ணுங்க. ஏன் என்ன எவ்வளவு அழுக்கு துணி கொண்டு வந்திருக்கிறீங்க? மனுஷன் குளிக்க வேண்டாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் என்ன குளிச்சுட்டு கரையாறிறேன். என்னது நீ இனி குளிச்சா வந்துட்டா? நீ நாங்க என்ன துணி துவைக்க கூடாது, நாங்க குளிச்ச கூடாதா? என்னக்கிதா என்ன பேசிக்கிட்டு இருக்கா? அவ்வளவு அழுக்கு துணியை வாரிக்கிட்டு ஆத்து குளிச்சு வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் நில்லுங்க, நான் கரையாறிறேன். அந்த அழுக்கெல்லாம் என் மேல ஒட்டவா? என்னக்கிதா அழுக்கு துணியை துவைச்சாம அப்படியே போடுவாவ? துவைச்சுதானே போடுவாவ? எல்லாத்துக்கும் ஒரு குற்றம் குறை சொல்லிட்டு இருந்தா என்ன பண்ணியது? ஐயோ, நீங்க துவைச்சு போடுங்க, துவைக்காம போடுங்க, அது உங்க பிரச்சனை. நான் கொஞ்சம் கரையாறின பிறகு போடுங்கம்மா. இதெல்லாம் ரொம்ப ஓவர் கீதா. ஏதாவது சொல்லி சண்டைக்கு வரணும்னு நினைச்சுக்கிட்டு தான் இருப்பியோ எப்படி? ஓஹோ, உனக்கு அவ்வளவு தூரம் ஆகி போச்சு இல்லையா? ஐயோ சரி, 2 இறங்கிறாருங்க, நான் கரையாறிறேன். அது என்ன அதானே, அது என்ன பாக்கலாம். அனிகா நீங்க துவைங்க, நான் குளிச்சு. தண்ணி மூஞ்சில் அடிக்குது. இப்ப எப்படி ஒட்டுதுன்னு பாக்கலாம். நான் கரையாறியம்மா. உனக்கு அவ்வளவு தூரம் இருக்குன்னா நீ கரையாறி போவா. பாத்தீங்களாக்கா, நம்ம எவ்வளவுதான் சண்டை வேண்டான்னு ஒதுங்கி போனாலும் துரத்திக்கிட்டு தான் வராங்கப்பா. ஆமா, நல்லா துரத்துனவை இவள. பேசாம போவியா கீதா? லட்சுமி நீ சும்மா இரு. பாருங்கக்கா, பின்ன பண்ணி அட்டூழியத்தை பத்தியலா
ஆமா லட்சுமி, நீ சும்மா இரு. எதுக்கு சண்டை போட்டுட்டு நம்ம வாயை நம்ம ஏன் நாரடிச்சுக்கிட்டு இருக்கோம்? நீ அமைதியாவே இரு. பாத்தியா ராணி ஊமை மாதிரி இருந்துட்டு எப்படியெல்லாம் ஏத்தி விடியா நீ? வாங்கிட்ட பேசின அவைய வாய்க்கு தான் அசிங்கமா. கேட்டியா? ரொம்பதாக்கா ஓவரா பேசியாளுவ. சே, இந்த நேரம் குளிக்க வந்தா நீட்டா குளிச்சுட்டு போலான்னு பார்த்தா இந்த தொல்லைங்க வரன்னு யாருக்கு தெரியும்? ஓவரா அவளுக்கு தான் வாய் இருக்குன்னு பேச வேண்டாம்னு சொல்லுங்கக்கா. தொல்லை அது இது நீ. கீதா, கொஞ்சம் பேச்ச பார்த்து பேசுமா. வாங்கக்கா. சரி வா, பின்ன போவோம். பாத்தியலாக்கா என்ன பேச்சு பேசியா நீ? எப்படா சண்டைக்கு வரலான்னு தான் இருப்பாளோ என்னமோ. அவளுக்கு பேச்சும் சரியில்லை, நடவடிக்கையும் சரியில்லை. கடுப்பாதான் வருது. என்னத்த பண்ண? நம்மள எத்தனை நாள் தான் பக்கத்து வீட்டுக்காரன்னு பொறுத்து போறதுன்னு எனக்கு தெரியல. எதுக்குக்கா இவ்வளோட்டெல்லாம் பொறுத்து போனோம்? வந்தா தீத்திரம் பார்த்துடுங்க. இவள்கிட்ட அமைதியை போடுறதான் பெரிய தப்பே. சரி விடு, அதான் அவ்வளவு போயிட்டாலும் இல்லையா? நீங்க கொடுங்க, நான் அலசி அடிக்கேக்கா. வேண்டாம் லட்சுமி, அதான் நீ இறங்கி வச்சுல நீ குளி, நான் டக்குனு எடுத்து துவச்சிட்டு வாரேன். சரிக்கா. நாகர்கோவில் போகணும்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு சொல்லிக்கிட்டு போனா வந்தாளா எப்படி? இல்லக்கா, காலையில இருக்கும்போது சொன்னா தெரியுமா, அதுதான். அப்புறம் ஒன்றும் அவளை இங்கே காணல. ஏன்க்கா? இல்லைண்ணா, வந்தானா அவ சொன்ன மாதிரி கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்து போட்டு வித்தோன்னு நினச்சிக்க, வியாபாரம் நடக்கும்ல. கைக்கு ஒரு காசு வந்த மாதிரி ஆச்சு, நமக்கு செலவுகார மாதிரி ஆச்சு. அதான் எப்படியாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி முன்னேறலான்னு தோணுது. வராளா எப்படியோ தெரியலையே. நேற்று இவங்க அம்மைக்கு ஃபோன் பண்ணிச்சு பார்த்துக்க. வாங்கம்மா வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு நான் இனி அங்கே வரமாட்டேன், நான் இங்கே பொண்ணுங்க வீட்டில் தான் நிற்பேன்னு சொல்லிட்டு கலை பொருளிஞ்சு தள்ளிச்சு. செல்வா ஏதாவது ஃபோன் பண்ணானா எப்படி? ஃபோன் பண்ண அவ்வளோ எடுத்து அவ்வளோன்னு என்ன என்கிட்ட சொல்லலக்கா. நான் அதை பற்றி எதுவும் கேட்கவும் இல்லை. நம்ம கூப்பிட்டு அவிய அம்மா வரவும் மாட்டாவ, அது அவிய விருப்பம். நம்ம என்னத்த சொல்லதுக்கு சொல்லுங்க. இருந்தாலும் நம்ம எதுவும் கூப்பிடலையா? மறுமூல ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கூப்பிடலன்னு சொல்லிக்கிட்டு அத்தன்ட்ட சொல்லி கொடுத்துட்டா பார்த்துக்க. இவங்க என்ன போட்டு திட்டிகிட்டே இருந்தாவ, நீ ஏன் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கூப்பிடலன்னு. அதனால நானும் ஃபோனை வாங்கி கூப்பிட்டேன், அத்தை வாங்க அப்படின்னு. நான் அங்கே வரமாட்டேன், நான் என் பொண்ணுங்க வீட்டில் தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. ஓ ஆமாம், நாளைக்கு ரேஷன் வாங்க வருவாளாம் இல்லையா? இந்த மாதம் முடிய போகுது இல்லையா? ரேஷன் வாங்க வராளாமே. அப்படியா? ரேஷன் வாங்க வரும்போது இங்கே வருவாளோ என்னமோ பற்றியா? அண்ணன் அவள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவா. நம்மக்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டா வருவா? அவளை எவ்வளவு நம்மளை மதிக்காளா எடுக்காளா சொல்லுங்க. அது என்னமோ உண்மைதான் இழுவ. இந்த 100 நாள வேலையாவது ஒழுங்கா இருந்துச்சுன்னா நம்ம ஜீவனை கொண்டு வேலைக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கலாம். கையில் கொஞ்சம் காசாவது வரும். இது அந்த வேலையும் கிளியராக வராமல் எடுக்காமல் இருக்கு. என்ன பண்ண? இவ பஞ்சம் குத்தியதை பார்த்தா கையில் 5 பைசா கூட இல்லாத மாதிரி குத்துவா. 1008 ரூபா கையில் இருந்தாலும் ஒன்றுமே இல்லாத மாதிரி சொல்லுவா. உண்மையே சொல்லணும்னா உமா, கையில் செலவுன்னு சொல்லிட்டு ஒரு 5 பைசா கிடையாது உமா. என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த மாசத்தை எப்படி ஓட்ட போறேன்னு தெரியல பார்த்துக்க. இன்னும் 2 நாள் தானேக்கா இருக்கு, ஓட்டிடலாம். ஏன் வருத்தப்படுறிய? இழுவ, நான் இந்த மாசம்னா ஆகஸ்ட் சொல்லல, செப்டம்பரை சொல்லியே. கையில் இந்த பைசா எல்லாம் செலவாகி போச்சு. ஒரு 4500 ரூபா உண்டுனா இந்த மாசத்தை எப்படியாவது ஓட்டிடுவேன் பார்த்துக்க. புரிஞ்சு போச்சு. மளிகை சாதனம் வாங்கி தந்தா இல்லையா, அதுக்குள்ள அமௌண்ட்டை கேட்கியா? இன்னும் லட்சுமி அக்காளுக்கு பாலுக்கு ரூபா கொடுக்கல, எதுக்குமே ரூபா கொடுக்கல. அத்தியாவசிய செலவு கூட கையில் காசு இல்லை. ஒரு 5 பைசா எடுக்கலான்னா வீட்டில் இல்லை. 5 பைசா கூட வீட்டில் எடுக்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறிய. எப்படி சின்ன பொண்ணு கூட சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நீ காசு கேட்பாலே, அப்போ என்ன பண்ணுவிய? என்கிட்ட காசே இல்லைதான், சும்மா அவ கூட போய் துணைக்கி இருக்கலான்னு தான் பார்த்தேன். மற்றபடி அவள்கிட்ட சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போவேன். உருட்டு உன் நல்ல மனசுக்கு நீ நல்லாவே இருப்பா. உமா உமா, இவன் ஏன் இப்ப இங்க வரான்? வா ஜார்ஜ். உமா, கீதா வீட்டில் இல்லை போல இருக்கு, கதவு பூட்டி கிடக்கு. எங்க போயிருக்கேன்னு தெரியுமா? தெரியலையே ஜார்ஜ். புஷ்பா வீட்டுல இருக்காளா எப்படி? அவங்களாம் இல்லக்கா. அப்ப 2 பேரும் சேர்ந்து குளிக்க போயிருப்பாவளா இருக்கா? ஏன் நீனே வேலை முடிச்சு சீக்கிரம் வந்துட்டியா? அதானே, சீக்கிரம் வேலை முடிஞ்சிட்டா? இல்ல, ஒரு ஃபைல் எடுக்கணும், அதுக்கு தான் வந்தேன். அதான் கீதாவை வீட்டுல காணல, கேட்கலான்னு வந்தேக்கா. குளிக்க தான் போயிருப்பா. இல்ல 2 நிமிஷம் இருக்கிறியா? இல்ல வேண்டாக்கா, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் அதில் நிக்கிறேன். கீதா அவங்க வீட்டுக்காரன் கொள்ளலாம் மத்தியா, நல்ல டைப் ஆகும். அக்கான்னு கூப்பிட்டா அக்கா தான், நல்ல பையன் பத்துக்க, மரியாதை தெரிஞ்ச பிள்ளை. ஆமாக்கா, கரெக்டு தான். குரங்கு கையில பூ மாலையை கொண்டு கொடுக்குற மாதிரி
கீதாவை இவர கையில யாரு பிடிச்சு கொடுத்தாவளோ பாவம். இழுவ இருந்தாலும் டைலாக் நல்லா சொன்னா பாத்துக்க. ஆமா அக்கா, நான் உள்ளதுதான் சொல்லி. இவன் பாவம் அக்கா, நல்ல கேரக்டர் பார்த்துக்கிடுங்க. அவனுக்கு கிடைச்சிருக்க பொண்டாட்டிய பத்தியலா? ஆமா, அது என்னமோ எதிர்மறையாதான் கிடைச்சோம்மா. என் வாழ்க்கைய பத்தியா இதுல இருந்தே உனக்கு தெரியல. ஆமாக்கா, நல்லதொரு மனசே அத்தான். அவிய கையில நீங்க கிடைச்சிருக்கிறிய. கடவுள்கிட்ட தான் கேட்கணும். பாத்தியா உமா? இல்ல என்னன்னு சொன்ன? உண்மைய சொன்னேன். வசந்தி, வசந்தி. கொஞ்ச நேரம் நம்ம டிவிக்கு முன்னாடி உட்காரண்டாமா, உடனே வசந்தி வசந்தின்னு. இந்த மனுஷனுக்கு தொந்தரவு தாங்க முடியல. சே, யானி கேட்டாதானே பிரச்சனை. அமைதியாவே இருந்து டிவியை பார்ப்போம். ஏ வசந்தி, ஏ வசந்தி. ஏங்க உங்களுக்கு கொஞ்ச நேரம் என்ன நிம்மதியா இருந்து டிவி கூட பார்க்க விட மாட்டீங்களா? சும்மா எதுக்கு வசந்தி வசந்தின்னு கூப்பிட்டு இருக்கிறிய? என்ன டி, எதுக்கு இப்ப அலறியா? கூப்பிட்டா யானி கேட்க தெரியாதா? ஒரு மாதிரி கத்திக்கிட்டு வாரா. வசந்தினி கூட்டல போய் என்ன டி ஆகி போச்சு? இவ்வளவு நேரம் அங்கதானங்க இருந்தேன். எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் டிவிக்கு முன்னாடி வந்து இருந்தேன். உடனே உங்களுக்கு பொறுக்கல, உடனே வசந்தி வசந்தினி. ஏன்னு சொல்லுங்க. பாத்துக்கலாம் டி, பாத்துக்கலாம். வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போனா அப்படியே காலை பிடிச்சாத்த குறைய கெஞ்சுவா. எங்க அங்க போலாங்க, வாங்கங்க போலானே. இப்போ ஒரு அவசரத்துக்கு கூப்பிட்டதுக்கு திட்டவா செய்யா? ஐயே, நான் எங்கங்க உங்களை திட்டினேன்? ஒரு உரிமையிலதான். ஏங்க அப்படி கேட்டது ஒரு குற்றமாங்க? சொல்லுங்க ஏங்க? வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கானே, அவனுக்கு ஏதாவது குடுப்போ எடுப்போன்னு ஒன்னும் கிடையாதா? இருந்து டிவியை பாத்துக்கிட்டு இருக்கா? ஏங்க நம்ம கதையை தாங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரே காமெடியா இருக்கு, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்ததெல்லாம் போதும், போ ஒரு கப்பு டீயம் போட்டுட்டு சாப்பிட ஏதாவது இருக்குன்னா எடுத்துக்கிட்டு வா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, உடனே செய்து தரேன். ஏன் சாயங்காலம் காப்பியை போட்டுட்டு எதுவும் செய்யலையா? எப்படி? ஏங்க சுண்டல் இருக்கு, சக்கரை பொங்கல் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும் எடுத்துக்கிட்டு வரேன். சுண்டலாம் சக்கரை பொங்கலுமா? ஏன் சாயங்காலம் சுண்டல் செய்தா? ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டியதானே? ஆஹா, நீங்க சொல்லுவீங்க நான் வீட்டில் இருந்தா வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு டிவி பார்க்குறேன்ட்டு திட்டுறிய. வெளியே எங்கேயாவது போனேன்னா வெளியே போனால் அதே போக்கா போறான்னு சொல்லிட்டு திட்டுறிய. சரி, நீங்கள் மதியம் அன்னைக்கு சாப்பிட்டுட்டு வீட்டில் தானே இருக்கிறிய, சாயங்காலம் கொஞ்சம் போல காப்பியை கூட சுண்டலும் சக்கரை பொங்கலும் வச்சு தரலான்னு நினச்சி எல்லாமே நான் செய்து வச்சிருக்கேன். நீ அவ்வளவு வேலை செய்யக்கூடிய ஆளு கிடையாதே. ஏன் யாருக்கு வீட்டுல இருந்தா வாங்கி வச்சிருக்கிறியா? எப்படி? ஆமாம், வாங்கி வச்சிருக்கேன். வாங்கி ஏன்னா ஊரில் உள்ள எல்லாரும் எப்படா வசந்தி வாங்க வருவா, அவளுக்கு செய்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு வச்சிருக்காவ. வாங்கி வச்சிருக்காவன்னு கேட்காவ. சரி, நம்ம ஆசாசியா செய்து வச்சதுக்கு ஒரு பலன் இல்லாம இருக்கு. ஏன்டி இப்ப எதுக்கு கத்தியா? ரெண்டுமே நீ ஒரே நாள் செய்யறதுக்கு சான்ஸே கிடையாதே. செய்திருக்கேன்னு வேற சொல்லியா? போ போய் எடுத்துக்கிட்டு வா. எப்படிதான் கரெக்டா கண்டுபிடிப்பா அவ்வளோ. விநாயகர் சதுர்த்தியோட உள்ளது. வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சது அப்படியே இருக்கு. லைட்டா சூடு பண்ணி கொடுப்போம். வசந்தி நில்லு. ஏன் சொல்லுங்க. சக்கரை பொங்கலும் சுண்டலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஏட்டி, விநாயகர் சதுர்த்தி உள்ளது எங்கேயாவது உள்ளது வாங்கி வச்சிருக்கிறியா? ஏங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க. எப்படி கண்டுபிடிச்சிய? அடிங்க செருப்பால. ஏங்க இப்ப கத்துறிய? ஏட்டி, முந்தா நாத்து உள்ளதை இன்னும் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கா? ஏங்க அது நல்லாதான் இருக்கு, எடுத்துக்கிட்டு வர, சாப்பிட்டு பாருங்க. எங்க போச்சு அந்த கம்பு? ஓடாதட்டி, நெல்லுட்டி. நல்லது தின்ன தெரியுமாங்க உங்களுக்கு? உங்களுக்காக வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் பாருங்க. என்ன சொல்லணும்? ஏட்டி ஓடாதே நீ. இதெல்லாம் என்னைக்கு திருந்த போகுதுன்னு எனக்கு தெரியல. பாரா, முந்தா நாத்து உள்ளதை வாங்கி இன்னும் உள்ள வச்சிருக்கா. இந்த ஃப்ரிட்ஜ் இருக்கிறதால தானே நீ எல்லாம் வாங்கி வாங்கி வீட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறா. ஃப்ரிட்ஜையே இல்லாம பண்ணிடுறேன். போ பாத்துக்கலாம். ச்சே, அண்ணல ஒன்னும் கை வைக்காம இருந்து விளையாடு மக்களே. சரி பாட்டி, நீ மண்ணுல கை வச்சு விளையாடினாலும் உன் அம்மா என்னதான் போட்டு ஏசிக்கிட்டு இருப்பா, புரியுதா? மண்ணுல எல்லாம் கை வைக்காத. சரி பாட்டி. என்ன இந்த கிளவி இருந்தாலாவது கொஞ்ச நேரம் போகும். இதை நக்காளருக்கு வீட்டுக்கு போனது இன்னும் வராம அங்கேயே கிடக்கு. இப்ப யாருக்கிட்ட எந்த கதையும் பேசவும் தோணல. ஒரு கதையும் நமக்கு தெரியவும் மாட்டேங்குது. கிளவி என்னைக்கு வரணும்னு தெரியல. ஏ பார்வதி, என்னக்கா? எங்கம்மா ஸ்பீடா போனாகல இருக்கு? எங்க போறா? பைப்ல தண்ணி வருதான்னு பார்க்க போறேன்க்கா. ஏன்? இல்ல கேட்டேம்மா.
தண்ணி நேரத்துக்கும் வரல இல்லையா, இன்னைக்கு எப்படியும் தண்ணி வரும். அதான் தண்ணி வருதான்னு தெரியல, பார்த்துட்டு வரலான்னு தான் போறேன். தண்ணி வந்தா நான் சொல்லி நீ போ. ஆமா, ராதிகா எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கா. இன்னும் இப்ப பிள்ளைங்க வரதே இல்ல, அங்க மாமியாருக்கு விட செட் ஆயிட்டாக்கா. நீ பார்க்க போவியா எடுப்பியா? எப்படி? போவேன், அவளும் வருவா, நானும் போயிட்டு தான் வரேன். இது யாரு, உங்க மூளுக பிள்ளையா? ஆமாம்மா, நேற்று சாயங்காலம் தான் வந்தா. 2 நாள் நின்றுட்டு போவா போல. நான் மண்ணுல இருந்து விளையாடிட்டு இருக்கான். சரிக்கா. கேட்கலான்னு நினைச்சேம்மா. ராதிகாவுக்கு மாமியார் இப்ப பரவாயில்லையா? பிள்ளை நல்லா பார்த்துக்கிடியாளா? சண்டை கிண்டதும் போடியாளா எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நல்லா தான் பார்த்துக்கிடியாவ. அங்க எந்த பிரச்சனையும் இல்லை. உன்னை பார்க்கலானா நீ வெளியே வர மாட்டேங்க இல்லையம்மா, அதனால உனக்கு பார்த்த நேரம் கேட்கிது பார்த்துக்க. நீ ஒன்றும் நினைச்சிடாத. நான் ஒன்றும் நினைக்கலக்கா. நான் போய் தண்ணி வருதான்னு பார்த்துட்டு வரேன்க்கா, வாரேன். முன்னாடியெல்லாம் நின்று நிறைய நேரம் பேசுவா. இப்போ என்ன, அவளுக்கு வந்துருக்க வாழ்வு அப்படி. ஒரு நிமிஷம் நின்று பேச கூட நேரம் இல்லை. வாடியா. நீ என்ன என் வாயை பார்த்துட்டு இருக்கா? வா, மண்ணில இருந்து விளையாடாதாப்பா. உன் அம்மா வந்தா என்ன திட்டிடுவா. வா உள்ள போவோம். நான் வர மாட்டேன். ஏன் உள்ள வாப்பா. உன் அம்மாட்ட நல்லா திட்டு வாங்க முடியாது. அவ தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் என்கிட்ட கோவப்படுவா. வா உள்ள போலாம். என்ன சின்ன பொண்ணு, நாகர்கோயிலுக்குள்ள போனேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அப்புறம் போகலையா? போனாக்கா, எல்லார்ட்டையும் கேட்டாலும் போவோம் போவோன்னு சொல்லியாலே தவிர ஒருத்திக்க கையிலேருந்து கூட 5 பைசா இறங்க மாட்டேங்குது. தொழில் தொடங்கணுமா, ஓஹோன்னு வரணுமா, ஆனா கையிலேருந்து 5 ரூபா தர மாட்டாவலாம். எப்படிக்கா இவளை வச்சு நான் தொழில் தொடங்க முடியும்? அனிகா, ஏதாவது நடக்கக்கூடிய கதை இருந்தா பேசுங்க. இவ்வளவு கூட எல்லாம் சேர்ந்து நீங்க ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆமா ஆமா, பெரிய அதிபர் சொல்லிட்டாரு. நேரத்தை வேஸ்ட் பண்ணியாதுங்க, போங்க போங்க. இருக்கே 5 நிமிஷமும் வெட்டி கதை பேச வேண்டியது, ஊர் நியாயம் பேச வேண்டியது. இதுல நான் நேரத்தை கிடைக்கேனா? இங்க பாரு சின்ன பொண்ணு, எனக்கு வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? வா, இஷ்டத்துக்கு உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஏக்கா பாருங்கக்கா, இவ தேவையில்லாம என்கிட்ட சண்டைக்கு வரத. நீ விடு லட்சுமி. அப்ப என்ன, துணி வியாபாரம் தொடங்கணும்னு நினைச்சிருந்து அதுவும் இல்லையா? எப்படி? 4 முடிட்ட கேட்டேன்க்கா. சரி போவோம் எடுப்போம் எல்லாம் சொல்லதான் செய்யுது, நல்லா சொல்லுது. ஆனா துணி எடுக்கங்களோட காசுங்கிறது இவளையே இறக்கவே மாட்டேங்குதுக்கா. அப்ப நான் எப்படி போறது? ஏக்கா ராணிக்கா, உங்களுக்கு இப்ப நேரம் போகலையா? இவ்வளவு எதுக்கு தேவையில்லாத கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீக்கா? விடுங்க. அதனாலதான் நான் நினைச்சிட்டேக்கா, எதுக்கு எல்லாமே அந்த தொழில் இந்த தொழில் தொடங்கியதை விட பேசாம வீட்டுல இருந்தே தொழில் அதிபர் ஆயிரலாம்னு நினைக்கேன். என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? ஆமாக்கா, சில பேரை மாதிரி ஆடு மாடு கோழி எல்லாம் வாங்கி விட்டே நினைச்சிடுங்க. கோழில இருந்து முட்டை கிடைக்கும், அதை வித்து பணமாக்கலாம். மாட்டுல இருந்து பால் தரோம், அதை வித்து பணமாக்கலாம். எல்லாமே நமக்கு லாபம் தானேக்கா, அதை தான் பாக்கேன். ராணிக்கா, சும்மா இருக்க சொல்லுங்க, பாத்துக்கிடுங்க. என்கிட்ட எதுவும் வாங்கி கட்டிடாம இருக்க சொல்லுங்க. என்ன ராணியக்கா, இது என்ன நியாயமா இருக்கு? நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். எதுக்கு தேவையில்லாம 3ஆவது ஒரு ஆளு மூக்க நுழைக்குது? சும்மா இருக்க சொல்லுங்க, அவங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு இருக்க சொல்லுங்க. ஐயோ கடவுளே, 2 பேரும் தயவு செய்து நிறுத்துங்க. 2 பேருமே தொடங்காதீங்க. ஆமா, ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்துக்கிட்டா எந்த செலவும் இல்ல. ஆடு மாடுக்கெல்லாம் சாப்பாடு போடணும், எடுக்கணும், அதை பராமரிக்கணும்னு ஒன்றும் கிடையாது. அது தானே வளரும். வருமானம் மட்டும் நிறைய வரும். எல்லாருக்கும் இதுதாக்கா ஒரு கண்ணு கடியா இருக்கு. சரி விடு, அவ ஏதோ சொல்லிக்கிட்டு போறா, நீ ஏதோ அமைதியாயிரு. விடு லட்சுமி. கொஞ்ச நாளாவே பாத்துக்கிட்டு தாக்கா இருக்கேன். இவளுக்கு வசந்திக்கெல்லாம் ஒரு பேச்சு வந்திருக்கு. ஆடு மாடு கோழி வளர்த்தா பணம் கொட்டுன்னு கொட்டுதுன்னு. வளர்த்து பார்க்க வேண்டியதானே? பார்த்தா தானே வலியும் வேதனையும் தெரியும். எல்லாம் வெளியே இருந்து பார்த்துட்டு ஈஸியா சொல்லிடுவாளுவக்கா. ஒரு நாள் வளர்த்து பார்க்க சொல்லுங்களா? யாருகிட்ட வராளுவ? என்கிட்டயா? சரி சரி விடா. பாத்தீங்களா ராணியக்கா, வருமானத்தை பத்தி பேசணும்னு கோவம் பொங்கிட்டு வருது. அட சும்மா இரு சின்ன பொண்ணு, நீ யாவது நிறுத்துமா? ஆமா, வருமானம் நல்ல வருமானம் வருது. நீ சின்ன பொண்ணு, இன்னைக்கு சவால் விடியம்னா, நீ ஒரு பொம்பளையா இருந்தியனா நீ ஒரு ஆடு வாங்கி வளர்த்து, அதனால உனக்கு எவ்வளவு லாபம் வருது நீ சொல்லிடு பாப்போம். லட்சுமி அக்கா, இந்த நாள் உங்க டைரியில குறிச்சு வச்சுக்கிடுங்க. அடுத்த வருஷம் இதே நாள் நான் ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்து பெரிய பண்ணை வச்சு அதை வித்து வரக்கூடிய லாபத்தை உங்ககிட்ட கொண்டு காட்டல. எப்படி காட்டுவா? எப்படி காட்டுவா நீ? அதான் சொன்னேன் இல்லையாக்கா, காட்டல நீ விட வேண்டியதானே. ஆமா, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, விடுங்களா? அக்கா, கோழி நான் வளர்க்கேன்னு தான் பியாரு பாத்துக்கிடுங்க.
முட்டையெல்லாம் வசந்தி எடுத்து வித்துக்கிட்டு தெரியாக்கா. இதெல்லாம் நான் வெளியே சொல்ல முடியுமாக்கா? சொல்லுங்களா. அப்படியா கதை? 4 முடிட்டு கேக்கேன். ஆமா, இனி உடனே இதை அங்க போய் கேட்டு அவளை கோவப்படுத்தி இது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டுருன்னா இப்ப 2 பேரும் நிறுத்துக்கிற நான் எலும்பி போட்ட அப்புறம் ராணியக்கா உங்க முகத்தை பார்த்து விடிய பார்த்துக்கிடுங்க. சரி விடு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.